தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட திருவார்த்தையானது ஆதியாகமம் 2வது அதிகாரம், அதில் 2, 3 ஆகிய 2 வசனங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, இங்கே தேவன் 6 நாளைக்குள்ளாக அனைத்தையும் படைத்துவிட்டு 7வது நாளிலே ஓய்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 6 நாள் படைப்புகள் என்று சொல்லும் பொழுது முதல் நாளிலே வெளிச்சம், 2வது நாளிலே ஆகாய விரிவு, 3ஆம் நாளிலே வெட்டாந்தரை தாவரங்கள், 4வது நாளிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், 5வது நாளிலே நீர்வாழ் உயிரினங்கள் ஆகாயத்து பறவைகள், 6வது நாளிலே ஊர்வன விலங்குகள், இறுதியாக மனிதன். இப்படியாக 6 நாளைக்குள்ளாக அனைத்தையும் படைத்துவிட்டு தேவன் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதை இந்த 2 வசனங்களும் சொல்லுகின்றன. ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும் பொழுது தேவன் உறங்கினார், அவருக்கு சோர்வு ஏற்பட்டது, ஆகவே கொஞ்சம் இளைப்பாற வேண்டியிருந்தது என்பது அர்த்தமாகாது. ஏனெனில் சங்கீதம் 121 4 இவ்விதமாக சொல்லுகிறது: இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இறைவன் என்பவருக்கு உறக்கம் கிடையாது, சோர்வு கிடையாது, களைப்பு கிடையாது. ஆகவே ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் இந்த ஓய்வு என்பது எதை குறிக்கிறது என்று நாம் சிந்திப்போமாகில் இதனுடைய முதன்மையான பொருளானது, அர்த்தமானது, தேவன் அனைத்தையும், தாம் படைக்க வேண்டிய அனைத்தையும் சரியாகவும் முழுமையாகவும் படைத்து முடித்தார் என்பதை காட்டுகிறது. அதாவது படைப்பதற்கு இனிமேல் ஒன்றுமில்லை. அதாவது தேவன் படைத்து விட்டு, ஐயோ இதை படைத்திருந்தால் நல்லா இருக்குமே, படைக்காமல் விட்டோமே அப்படின்னு பின்னாடி படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி படைக்கலை. ஆக தேவன் தாம் படைக்க வேண்டிய அனைத்தையும் சரியாகவும் முழுமையாகவும் படைத்து விட்டார் என்பதைத்தான் 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்கிற காரியமானது நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய முதன்மையான கருத்தாக இருக்கிறது. நாம் 1வது அதிகாரம் 31வது வசனம், அடுத்ததாக 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாளாயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சர்வ சேனையும், எல்லாவற்றையும் சர்வ சேனையும். ஆகவே எல்லாவற்றையும், சர்வ காரியங்களையும் அவர் சரியாகவும் முழுமையாகவும் படைத்து முடித்து விட்டார். இனிமேல் படைப்பதற்கு ஒன்றுமில்லை. அதைத்தான் இந்த தேவன் ஓய்ந்திருந்தார் என்கிற காரியமானது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக 3வது வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டும். 2வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லும் பொழுது பிரித்தெடுத்தார், பிரித்து வைத்தார் என்று கூட சொல்லலாம். அதாவது இதை முன் தீர்மானம் என்று சொல்லலாம். தேவன் எப்பொழுதுமே வருங்காரியங்களுக்கான திட்டத்தையும் காரியங்களையுமே முன்னதாகவே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு எல்லா காலமுமே கடந்த காலம்தான். நமக்கு நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம் என்று இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நிகழ்காலம், வருங்காலம் என்றெல்லாம் இல்லை. அனைத்துமே அவரை பொறுத்த மட்டில் கடந்த காலம்தான். ஆகவே முன் தீர்மானத்தின்படி தேவன் இந்த நாளை
ஒரு காரணத்திற்காக பிரித்து வைத்திருந்தார். என்ன காரணம் என்று நாம் அனுமானிக்கும் பொழுது, மேசியா வரவேண்டி அவர் தெரிந்து கொண்ட இனமாகிய யூத இனத்திற்கு ஒரு ஆராதனை நாளை அவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆராதனை நாள் என்பது எப்பொழுது? 7ஆம் நாள் தான். ஆகவே அந்த அடிப்படையில் தான் தேவன் இங்கே அந்த நாளை முன் தீர்மானத்தின்படியே பிரித்து வைத்திருந்தார். ஒரு காரணத்திற்காக யூதர்கள் அந்த நாளை தன்னை ஆராதிக்கின்ற, தங்கள் கூடி வருகின்ற ஒரு நாளாக அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் இதனுடைய அர்த்தமாக, அதாவது அதை பிரித்து வைத்தார், அதை ஆசீர்வதித்தார் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் ஒரு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தெய்வீக நிலையில் அவருக்கு உறக்கம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் சோர்ந்து போவதில்லை, களைப்படைவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கருத்தின்படியாக நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் தேவன் சரியாகவும் முழுமையாகவும் படைத்திருக்கிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவெனில், மனிதனை 6வது நாளிலே உண்டாக்கினார், இறுதியாக உண்டாக்கினார். மனிதன்தான் படைப்பிலேயே இறுதியான படைப்பு, படைப்பிலேயே சிறந்த ஒரு படைப்பு, மகுடமான படைப்பு மனிதன்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது அனைத்தையும் முன்பாகவே படைத்து விட்டு தான் இறுதியாக மனிதனை படைத்தார். இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? மனிதனுக்கான அனைத்தையும் முன்பதாகவே தேவன் படைத்து விட்டு தான் மனிதனை படைத்தார், மனிதனுக்கு அவைகளை கையளித்தார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கானதை தேவன் ஏற்கனவே செய்துவிட்டார், செய்து முடித்து விட்டார். ஏற்ற சமயம் வரும் பொழுது அதை அல்லது அவைகளை நம்மிடத்தில் அவர் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம கவலைப்படுறோம், எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இந்த இது நடக்க வேண்டியது நடக்கலையே, இப்படி ஆயிடுச்சேன்னு. பட் ஒன்றை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும், இந்த படைப்பின் அடிப்படையில் தேவன் நமக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், தயாராக வைத்திருக்கிறார். நம்ம வெயிட் பண்ணணும், தாமதிக்கணும், காத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான காரியம், தேவ பிள்ளைகளுக்கு காத்திருப்பு அவசியம். வேதாகமத்தில் பல எடுத்துக்காட்டுகளை இது சம்பந்தமாக நம்ம பார்க்க முடியும். காத்திருப்பு என்பது விசுவாச வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். காத்திருக்கும் பொழுது தேவன் சரியான சமயத்தில், ஏற்ற சமயத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மை, நமக்கு வந்து சேர வேண்டிய, கிடைக்க வேண்டிய நன்மை சரியாக முழுமையாக கொடுப்பார். நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வருகிறதை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து வருவது தான் வேதனை இல்லாததாக, அனுபவிக்கக்கூடியதாக, நமக்கு சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம போராடி முயற்சி செய்து பெற்றதெல்லாம் கண்டிப்பாக அது கடினமான ஒன்றாக, நமக்கு துக்கத்தை தரக்கூடிய, இளைப்பை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே பிரியமானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கானதை ஏற்ற சமயத்தில் கொடுப்பார். எப்பொழுதுமே மறந்துடாதீங்க, நமக்கானதை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார், தயாராக வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தயார் நிலை இருக்கிறதா, அதாவது காத்திருப்பு இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய கடமையை நாம் செய்வோம். தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஏற்ற சமயத்தில் நம்மிடம் கொண்டு வந்து கொடுப்பார், சேர்ப்பார். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவ நாம மகிமைக்கென்றே நாம் வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக.